என்னண்டா இப்போ நானும் இனி சொல்லத்தானே வேணும் கன விஷயங்கள். இப்போ அன்னைக்கு நாங்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி துணுக்காய்க்கு போயிருந்த நாங்கள் எங்கட வீட்டில் 3 பேரை என்னுடைய அம்மாட சகோதரர்கள் 3 பேர் 3 பேரை அதில் ஒரு ஆள் என்னுடைய மனைவியிட அப்பா, அதாவது நான் என்னுடைய மச்சான். முழு கதையை சொல்றதுக்கு முன்னுக்கு இப்ப என்னுடைய ஆதரவாளர்களுக்கு முதல் சொல்லுவேன். இப்ப இவ்வளவு காலமும் என் சப்போர்டர்ஸ் எனக்கண்டு என்னைய ஃபாலோ பண்றார்கள், என்னோட கதைக்கிறார்கள், என் ஆதரவாளர்கள், என் பொடியல். அப்ப எல்லாருக்கும் நான் ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருந்த, நான் கட்டுக்கோப்பான கட்டுப்பாடு இப்ப ஒரு 15 வருஷமாவே ஆபாசமாக, அவதூறாக, அசிங்கமாக பெண்களை, முக்கியமா பெண்கள் மீதான ஆபாச அவதூறுகள், இது எதுவும் சோசியல் மீடியால சமூக வலைத்தளத்தில் நீங்க ஈடுபடக்கூடாது. என்னைய பேசினாலும் நீங்க வந்து அதுக்குள்ள பதில் கொடுக்கவோ, அது செய்யவோ, இது செய்யவோ, இல்ல வெளியில போய் அச்சுறுத்தவோ, சண்டை சச்சரவுக்கு போறது, வெட்டுப்பாடுகளுக்கு போறது, இதெல்லாம் நான் உங்களை வரையும் அனுமதிக்கல. நீங்க இது நான் பார்த்துக் கொள்றேன், எனக்கு தேவைண்டா நான் சொல்லுவேன் உங்களுக்கு என்றதுதான் என்னுடைய நிலைப்பாடாக நான் அவைக்கு சொல்லி வச்சது. என்னோட வேலை செய்கிறவனை பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பும் ஒரு தலைவனா நான் இருந்தா, பிரபாகரன் மாதிரி மோடனா இருந்தா இல்ல, தலைவனா நான் இருந்தா என்னோட வேலை செய்யற ஒவ்வொரு தண்ட உயிரும் பெருமதியானது, ஒவ்வொரு தண்ட மயிரும் பெருமதியானது. அவனை நான் பாதுகாக்க முதல்ல தெரிஞ்சு கொள்ளும். இது ஏன் இந்த முடிவுன்னா, என்னோட ஆரம்ப காலங்களில் ஒரு காலகட்டத்தில் வேலை செஞ்ச 2 இளைஞர்களோட வீடு கொளுத்தப்பட்டது. இதெல்லாம் தெரியாது, நிறைய இறக்கி போறேன். நான் இப்ப எனக்கு 47 வயசு, 78ஆம் ஆண்டு பிறந்தேன். 47 வயசு, 30 இப்ப 20 வயசுல இருந்து 27 வருஷம் கதை இருக்கு. என்னட்ட எனக்கும் ஒவ்வொரு நாளும் விடிய லைவ்ல சொல்றதுக்கு கதை இருக்கு. கொளுத்தப்பட்டதுக்கு காரணம் என்னோட வேலை செஞ்சது. அவங்க கொஞ்சம் வெளியில தெரிஞ்சிட்டாங்க என்னோட இருந்தது, என்னோட நான் அவங்கள எக்ஸ்போஸ் ஆயிடு. வேற காரணம் காட்டி வேற ஒரு தெரிந்தானே, அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ அன்றைக்கு தான், அதுக்கு முன்னுக்கும் நான் அப்படித்தானே, நான் சரி ஒரு அவங்களும் கொஞ்சம் விருப்பமா இருந்தாங்க. அப்ப ஸோ இப்படியான இப்ப இன்றைக்கு வரைக்கும் நீங்க என்னைக்காவது பார்த்துருக்கிறீங்களா என்னோட பக்கத்துல யாராவது இருந்து பிரஸ் கான்பரன்ஸ்ல கதைக்கிறது, இல்ல கருத்துகள் தெரிவிக்கிறது? அருண் சித்தார்த்தண்டா அதுக்கு அங்கால வேறு முகங்களை உங்களுக்கு காண கிடைக்காது. எந்த குடும்பத்தவர்களை காணலாம். நான் வந்து உங்களோட தமிழ் வெள்ளாளிய தேசியவாத அரசியல்வாதிகள் மாதிரி தங்கட பஞ்சாயத்து புள்ளியில அங்க கொழும்புல வீட்டுக்குள்ள நல்லா பூட்டி வச்சுட்டு பாதுகாப்பாக இங்க வந்து ரோட்டில் நின்று கொண்டு சரியா உங்கள புள்ளியில உசுப்பேத்தி கொண்டு போய் பழி கொடுக்குற அரசியல் இல்ல. நான் நம்புற கருத்தண்டா, நான் நம்புற சித்தாந்தம்டா, நான் நம்புற அரசியல்ண்டா, நான் நம்புறது போராட்டம்டா, அதுக்கு முதல்ல பலி கொடுக்க வேண்டியது, பலி கொடுக்கறது இல்ல, அத முதல்ல நான் கன்வர்ஸ் பண்ண வேண்டியது, ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டியது என்னுடைய வீட்டுக்காரர். சரி, அவர்கள் வர வேணும் இருக்கு. அப்படி இல்லையா பிறகு மற்றவனை நான் அப்படி கூப்பிடுறது. சோ அப்ப காரணம் இதுதான். என்னண்டா, எங்களுக்கு ஒரு வலுவான தளம் ஒன்று அமையும் வரைக்கும், என்னோட வேலை செய்கிற ஆக்களை பாதுகாக்கக்கூடிய எனக்கு பலம் ஒன்று நான் உணரும் வரைக்கும் நான் மற்ற ஆக்களை மோட்டு பிரபாரன் மாதிரி பழி கொடுக்கிறார். நான் அது செய்ய வரல. என்னோட இருக்கிற 10 பேரை பாதுகாத்து அவனை வளர்த்து அவனை முன்னேற்றி அவனை அபிவிருத்தி அடைய வைக்க இயலவில்லை என்றால் நான் எப்படி இந்த மக்களை, வெளியில இருக்கிற மக்களை உங்களை எல்லாம் நல்லாக்குவேன் அரசியல் செஞ்சு அரசியலுக்கு வாருங்க. பல அரசியல்வாதிகள் நீங்க போய் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற 10 பேர் கூட கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க. ஒரு ஐயா கனகாலமா ஒரு கட்சியில வேலை செஞ்சவர், கிட்டல அவருக்கு ஒரு சிறுநீரக ஃபெயிலியர்,
அவருக்கு ஒரு சிறுநீரக ஃபெயிலியர்னா அவருக்கு ஒரு 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 ஆபரேஷன் ஒன்று செய்யும். அது சில லட்சங்கள் தேவை. எவ்வளவு பேருகிட்ட போய் கேட்டிருப்பாரு நினைக்கிறீங்க? அப்ப என்னாலே உதவி செய்ய முடியல. அப்ப வெத்தில சாப்பிட்டு கொண்டிருக்கான். இனிதான் இப்ப முந்தியெல்லாம் காண மாட்டீங்கன்னு தானே இப்படி வெத்தில சாப்பிட்டு கொண்டாரு. அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், அந்த சந்தியில நின்றார், இந்த சந்தியில நின்றார், அந்த பாட்டியில தண்ணி அடிச்சார், இந்த பொடிகளோட இங்க தெரிஞ்சார். ஒரு 15 வருஷம் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனா இப்ப சடுதியாக சில மாற்றங்கள், சடுதியாக இல்லை, இது பிளான் பண்ணி வந்த மாற்றங்கள் செய்ய வேண்டியது. நானும் எந்த இடத்துக்குள்ளால தொடங்கலாம் தான் நான் பார்த்து கொண்டிருந்தேன். நான் எனக்கு வார ஒவ்வொரு பிரச்சனை என்று எனக்கு ஒன்றும் இல்லை. நான் ஒவ்வொன்றையும் எனது வாய்ப்பாக பாவிக்க தெரிந்தவன். ஒரு வாய்ப்புக்கு தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எங்க உருண்டை எழுக்கலாம் தாங்களா வரையணும் தொத்துறதுக்கு ஒரு தெரியும் தானே. உடம்பு பிடி மாதிரி நான் பிடிச்சேன்டா கடைசி வரைக்கும் கடைசி தொங்கல் காணாமல். இப்ப நானும் இந்த இதுல வாராக்கள் சொல்லி நான் அப்படி இப்படி இப்ப நான் சொல்றேன், ரெண்டு வரலாறு நான் சொல்றேன். அப்ப என்னுடைய டீமை முதல் நான் பாதுகாக்க தெரிஞ்சிருக்கணும். இப்ப இதுல செய்தி என்னன்னா, இந்த நிமிஷத்துல இருந்து என்னுடைய ஆதரவாளர்கள், என்ன பின்பற்றுபவர்கள், என்ன உயிரும் மேலாக நேசிப்பவர்கள் எனக்கு போன் அடிச்சே நான் என்ன ஏன் மாஸ்டர் அடிக்கல், ஏன் மாஸ்டர் அடிக்கல், மாஸ்டர் சொல்லுங்க மாஸ்டர். இங்க எல்லாம் இல்லாமல் வேற வேற இடங்கள்ல இருக்கிற எல்லாம், கொழும்புல இருப்பான், மெடிக்கோல இருப்பான், மலையகத்துல இருப்பான், மாஸ்டர் வந்துட்டு செஞ்சுட்டு போறோம் மாஸ்டர். என் புள்ள மேல சத்தியமா மாஸ்டர் சத்தம் இல்லாம வந்து சத்தம் இல்லாமல் செஞ்சுட்டு சத்தம் இல்லாமல் போறோம். நீங்களே அடிக்கிறீங்க இல்ல, அத பைத்தியமாடா. இதெல்லாம் ஒரு சீன் அண்டு செய்யறதுக்கு என்ன தனியொருவனே இவங்களால தாங்கல இல்ல, வந்து செஞ்சுட்டு போறதுக்கு அளவுக்கு இவங்க வேர்த்து இல்ல. அப்ப இப்ப அந்த தடைகள் சகலதும் தகர்க்கப்படுகிறது. என்னுடைய ஆதரவாளர்கள், என் நண்பர்கள், நான் உதவி செய்து காப்பாற்றியவர்கள் அனைவருக்கும், என்னை பின்பற்றுபவர்கள், என் சப்போர்டர்ஸ் எல்லாருக்குமான செய்தி என்னென்றா, முதல்ல இவனுகளுக்கு நாகரிகமாக ஒரு கடந்த 27 வருடங்களாக நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் வீரகேசர்ல முதல் தினக்குரல் வீரகேசர்ல வேலைக்கு போனது ஒரு ட்ரெயினில் ஜேர்னலிஸ்டா என் ஆஃப்டர் ஏ லெவல் முடிச்சு. அப்ப அந்த காலத்துல இருந்தே நான் 20 வயசு 47 வருஷமா நான் நாகரிகமாகத்தான் என்னுடைய வலிய, என்னுடைய இழப்ப, எனக்கு இழைக்கப்பட்ட துன்பத்தை, என்னுடைய குடும்பத்தில் கொல்லப்பட்டவர்களை, என்னுடைய சமூகத்துக்கு பல்லாயிரக்கணக்காக நிகழ்த்தப்பட்ட அநீதியை புரிய வைக்க சொல்லி சொல்லி சொல்லாத மேடைகள் இல்லை. என்ன முதல் மேடை ஏற்றினவர் ஜேவிபி ஸ்தாபகர்கள் ஒருவரான விக்டர் ஐவன். சரியா? அப்ப 27 வருஷம் ஒரு மனிதன் வடிவா புரிகிற பாஷையில மிக நாகரிகமாக சொல்லியும் இந்த சமூகத்துக்கு, இந்த ஒட்டுமொத்த சமூகம் இல்ல, இந்த சமூகம் என்று தங்களை முன்னுக்கு வைத்துக் கொண்டிருக்கின்ற இன்டலெக்சுவல்ஸ், நாங்க ஒரு சைட்ல வைப்போம், இன்டலெக்சுவல் ப்ரொஸ்டிடியூட்ஸ் என்று நாங்க சொல்றது சரியா, புத்திஜீவிகள் என்று சொல்லப்படுகின்ற விபச்சாரிகளை நாங்க சைட்ல வச்சுட்டு, அவங்க மிக ஆபத்தானவர்கள், அவங்களோட பேர்கள் வந்து இப்படி இந்த இன்பராசா துன்பராசா அந்த பேரெல்லாம் சொல்ற மாதிரி சொல்லலாது. சரியா? அவங்க என்ன மாதிரி ரியாக்டிவ், துன்பராசா மாதிரி ரியாக்டிவ் இல்லை, அவங்க என்ன மாதிரி ப்ரோஆக்டிவான ஆட்கள். அவனுக்கு தெரியும் என்னண்டு மேப்ப கீறுன்னு. அப்ப எந்த ஆதரவாளர் சொல்லி இவங்களுக்கு நாங்கள் இவ்வளவு காலம் சொன்னது புரியல, அழகா இவங்களோட பாஷையில, தமிழ்ல, சிங்களத்துல, ஆங்கிலத்துல, ரஷ்யன் தெரிஞ்சிருந்தா ரஷ்யன்ல, இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இல்ல எனக்கு கொஞ்சம் டச் தெரியும், டச்ல கொஞ்சம் பிரெஞ்சு தெரியும், அது இல்ல ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு மொழியில நான் இவங்களுக்கு அதை கன்வே பண்ணியிருப்பேன். ஆனா இவங்களுக்கு இந்த பாஷைகள் எதுவும் மனித பாஷைகள் இவங்களுக்கு புரியல, தெரியல. இவங்களுக்கு புரிஞ்சது என்ன பாஷை என்றால், 14 வயசுல அணிலுக்கு கட்டப்போல் அடிச்சு கொண்டு தெரிஞ்ச தற்குறியான பிரபாகரன் தூசண பாஷை, வேணுகோபால் மாஸ்டர் என்ற தடிச்ச வெள்ளாளியன் கற்றுக் கொடுத்த இந்த தூசண பாஷை. சரி, பிரபாகரன் படைக்கு இந்த தூசண பாஷை தான் தெரியும். எல்லாரும் இல்லை, எங்கட ஒடுக்கப்பட்ட சனத்திட்ட ஆக்கள் இருக்கிறாங்க, எங்கட மக்கள் தான் ஆயுதம் தூக்கினவங்கள். அவனுக்கு இந்த வரலாறும் தெரியாது, திருமேனியார் திருவங்கடாச்சலம் யாருன்னு தெரியாது.
திருமேனியார் வெங்கடாச்சலத்தின் மகனான திருவேங்கடம் யாருன்னு தெரியாது. திருவேங்கடத்தின் மகனான வேலுப்புள்ளை யாருன்னு தெரியாது. வேலுப்புள்ளை என்ற பிள்ளையான பிரபாகரன் தெரியாது. 12 கப்பல் வச்சிருந்தவங்க. 3 கோயில், சொந்த கோயில் இருக்கு. வட்டாப்பள்ளி அம்மன் கோயில் அவங்க கட்டி கொடுத்தது. அங்க மடம் கட்டினவங்க வர்ணாசிராம தர்மப்படி மடம் கட்டி கொடுத்தவரா. சரியா? வர்ணாசிரம தர்மம் என்றது சாதிய நிலைநிறுத்துறதுக்காக இந்து சமயத்தில் உருவாக்கப்பட்டது. அப்ப பிரபாகரன் ஒடுக்கப்பட்ட எங்கட மக்கள் இந்த கூட்டாளி ஒருத்தன் பயங்கரமான பிரபாகரன் விசுவாசி. அப்ப ஜெகன்ட்ட நான் கேட்க இருக்கிறது, அவன் தந்த தலைவன் என்று சொல்றான். அப்ப இது ஜெகனுக்கானது. மற்ற எங்கட மெட்ட செட்ல இருக்கிறாங்க, ஜெகன்கிட்ட கேளுங்க. இப்ப ஜெகனாரன் மெட்டாக்களுக்கு தெரியாதுதானே. அப்ப ஜெகன் ஒரு ஆளை நாங்க தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்னுக்கு அந்த தலைவர் குறித்து சகல தகவல்களை நாங்க ஆராய்வோம். அந்த தலைவருடைய சகலது. ஏனென்றா எல்லா மனிதர்களுக்கும் டார்க் சைட் இருக்கு, இருட்டான பக்கங்கள் இருக்கு. எனக்கும் இருக்கு. ஆஃப்டர் ஆல் வி ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். எல்லாரும் பலவீனம் நிறைந்தவர்கள் தான் சகல மனிதர்கள். அப்ப பிரபாகரனை நீங்க தலைவராயிட்டு கொள்றதுக்கு முன்னுக்கு நீங்க பிரபாகரனை பற்றி தேடி படிச்சிருக்கணும். ஏனென்றால் நீங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் விடுதலைக்காகத்தான் உங்களுடைய முதலாவது போராட்டம் இருக்குது. அது எனக்கு தெரியும். நீங்க அதுல நேர்மையாக ஒரு போராடுற ஒரு என்னுடைய நண்பன். அப்ப நீ தேடி இருக்கும். சரி, நான் புத்தகம் படிக்கல, இது செய்யல, அதெல்லாம் விடுவேன். ஆனால் நீ நிச்சயமாக ஒருவனை உனது தலைவனாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீ அவன் குறித்து ஆராய்ந்திருக்க வேண்டும். ஆழமான ஆய்வு நீ செய்திருக்கணும். சரி, அந்த ஆய்வு செய்ய. ஏனண்டா நாங்க ஒருத்தனை தலைவனா தேர்ந்தெடுத்துட்டோம் வைங்க, அதுக்கு பிறகு அந்த தலைவன் என்ன செஞ்சாலும் நாங்க அவனுக்கு பின்னால்தான் போவோம். அவன் செய்யற எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் நியாயப்படுத்துவோம். அது 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 இயல்பு. என்ன தலைவனா ஏற்றுக்கொள்ற பொடியங்கள் நான் என்ன செஞ்சாலும் சரியன்னு தான் சொல்லுவாங்க. இதுல நேற்று சொல்லி மாஸ்டர் நீங்க ஏன் மாஸ்டர் கூப்பிடல, இதுல அந்த வேன் வந்தது அச சும்மா போகணும் மாஸ்டர் அந்த இந்த கதை அதை சைட்ல வைப்பேன், நீங்க கூப்பிட்டு போகணும் எங்களையும். சோ அவனுக்கு வேற அரசியல் அது இது மயிர் மட்டு அதெல்லாம் அவனுக்கு கதையே இல்லை. மாஸ்டருக்கு என்ன பிரச்சனை, யார் பாட்டு போட்டது, யார் சண்டித்தனம் விட்டது, அவ்வளவுதான் கதை. மாஸ்டர் என்ன சொல்றேன்னா, நான் லாங்குவேஜ் டியூட்டரா இருந்தேன். சரியா, நிறைய பேருக்கு வீட்டில் வச்சு படிப்பிக்கிறேன். எனக்கு லிட்ரேச்சர் ஒரு பேஷன் மாதிரி, டீச்சிங் ஒரு பேஷன். அப்ப வீட்டை படிப்பிக்கல அவங்க வார ஸ்டூடெண்ட்ஸ் மாஸ்டர் பிள்ளைகளும் மாஸ்டர் அது அப்படியே மாஸ்டர் தான் என்ன. சரியா, அப்ப இப்ப என்ன, அப்ப நீங்க ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கல, இவர் உண்மையிலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவரா, இவருக்கு இந்த சமூகத்தில் இருந்த ஒடுக்குமுறைகள் தெரிந்ததா, அது குறித்து இவருக்கு உண்மையிலேயே ஒரு துக்கம் இருந்ததா. இப்ப ஒருத்தர் நாங்க சொல்றான், இந்த திருவண்ணாமலை பிரச்சனை நேற்று சொல்றான், ஆயுதம் எடுக்கிறதுக்கான சகல காரணங்களும் இங்க இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, சிங்களவர்களுக்கு எதிராக ஆயுதம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு இருந்த காரணங்கள் அவ்வளவு, அந்த காரணங்கள் போல 100 மடங்கு காரணங்கள் இங்க இருக்கின்ற வெள்ளாளியத்துக்கு எதிராக எடுக்கிறதுக்கு எங்கள்கிட்ட இருந்து. அவன் தரப்படுத்தல் மூலம் 10 மார்க்ஸ் கூட எடுத்துக்கொண்டு வா கேம்பஸ் கண்டான். இவன் நீ படிக்காதே என்றான். அவன் 83ஆம் ஆண்டு கலவரத்தில் எங்களுக்கு அடிச்சான். சிங்களவன் இல்லையா, அவன் அதுல இனவாதிகளான அரசியல்வாதிகள் ஆள்பவர்களின் அரசியல் அஜெண்டா நிகழ்ச்சி நிரல்ல நடத்தப்பட்டதான். இதெல்லாம் அரசியல். சரி, அவன் 83 கலவரத்தை எனக்கு அடிச்சான். இவன் 67, 68, 60, 50, 40 இப்படியே இலங்கை வடமாகாணத்தில் நிகழ்ந்த சாதிய கலவரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கும். ரைட்டா, புற என்ன 81ஆம் ஆண்டு நூல் நிலையத்தை எரிச்சான். அவன் எங்கட 16 பாடசாலைகளை எரிச்சான், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கட்டப்பட்ட. இப்படியே அடுக்கி கொண்டு போகலாம். சோ இந்த வகுப்படுக்க நான் வரல. நீங்கள் ஒருவனை தலைவனாக தேர்ந்தெடுக்கும் முன்னுக்கு நீங்க அவனை பற்றி ஆராயும். பிரபாகரன் வெள்ளாளியத்தின் காவல் நாயாக, வேட்டை நாயாக பயன்படுத்தப்பட்டார். உங்களுக்கு அவர் மீது அன்பு இருக்கலாம், ஆனால் ஒரு ஆராய்ச்சியாளனாக என்னுடைய 27 வருஷ ஆய்வின் அடிப்படையில் தகுந்த ஆதாரங்களுடன் என்னால் இது நிரூபிக்கிறதுக்கு இருக்கு. நீங்க நாம் தமிழர் கட்சியின் வெப்சைட்டுக்கு போய் பிரபாகரன் வரலாறு எடுத்து பாருங்க. நான் இப்ப சொன்ன இந்த வரலாறு அப்படியே இருக்கு. திருமேனியூர் திருமேனியூர் வெங்கடாசலம் பிள்ளை, திருமேனியூர் வெங்கடாசலம் பிள்ளையிட மகன் திருவேங்கடம் வெங்கடாசலம் திருவேங்கடத்தின் மகன் திருவேங்கடம் வேலுப்பிள்ளை.
வேலுப்பிள்ளையின் மகன், திருவேங்கடம் வேலுப்பிள்ளையோட மகன் பிரபாகர். வேலுப்பிள்ளை பிரபாகரன் மகன் இப்படியே போகும். சரியா? அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரி சூட்சுமமாக இந்த வெள்ளாளியம் ஒடுக்கப்பட்டவனாக தங்களை ஒரு காவல் நாயை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி எங்களுடைய சமூகத்திலிருந்து 90% இளைஞர்களை உள்ளுக்கெடுத்து அவனை ஆயுதத்தை கொடுத்து போர் முனைக்கு அனுப்பி பலி கொடுத்து மாவீரன் என்று அவனை முத்திர குத்தி மயானங்கள் துப்புரவாக்கி இன்றைக்கு அந்த வியாபாரத்தை செஞ்சோம். இன்னொரு சவால் உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்கள் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து செத்தாக்கள் இருக்கிறீங்க தானே, நீங்கள் எவன் ஒருவன் மாவீரர் தினத்தை இதே மாவீரர் தினத்தை நீங்கள், எனக்கு மாவீரர் கிடையாது ஆனா உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க நல்லூர்ல நடக்கிற மாவீரர் தினத்தை நீங்க போய் கைப்பற்றுங்க பாப்போம், நீங்க நடத்துங்க பாப்போம். திலீபண்ட இதை நீங்க நடத்துங்க பாப்போம், உங்கள்ட்ட தாரானான்னு பாப்போம். நீங்க அதை கைப்பற்றி நீங்கள் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு நிர்வாக குழு கொண்டு வச்சிருந்து வார காசெல்லாம் நீங்க எடுத்து நீங்க இந்த இதை நடத்துங்க பாப்போம், உங்களுக்கு அவங்க இடம் தாரான்னு பாப்போம். இப்படி சகல இவங்கள் நடத்துறது பிறந்த நாளை நீங்க நடத்துங்க பாப்போம். இந்த பிரதான இடங்கள்ல இவங்க உங்களோட வீட்டுக்கு முன்னால நான் நடத்தினேன், அங்க நடத்தினேன், இங்க நடத்தினேன், ஊர்ல நடத்தின அந்த கதை இல்லை. இவங்கள் நடத்துற மிக பிரபலமான இடங்கள் இருக்குதான், அந்த இடங்களை நீங்க நடத்துங்க பாப்போம், உங்கள்ட்ட தர சொல்லுங்க பாப்போம். இதுக்கு வர முழு காசை உங்கள்ட்ட தர சொல்லுங்க பாப்போம். செய்யறாங்களான்னு பாருங்க, ஒரு காலமும் இல்லை, உங்களுக்கு தரமாட்டேன். நீங்க அப்படி செய்வீர்களாக இருந்தால் உங்களுக்கான சகல பாதுகாப்பையும் நான் தான், நான் அரசாங்கத்தோட பேசித்தார், நான் ராணுவத்தோட பேசித்தார், நான் போலீஸோட பேசி உங்கள்ட்ட எடுத்துத்தார். இது அவங்க நடத்துறான் தானே, ஏன் அவன் நடத்தைக்கு அவனை யாரும் கைது செய்யறது இல்லை? ஏன் நீங்க உங்களோட வீடுகள்ல நடத்தைகள் வந்து கைது செய்யறான்? இதுக்கு பின்னால இருக்கிற ஏன் சிவாஜிலிங்கம் 26ஆம் தேதி பேனர், சிவாஜிலிங்கம் போன நவம்பர் 26ஆம் தேதி பிரபாகரன் படம் போட்டு அந்த மதில் இருக்கு, அந்த வீடு நானும் போயிருக்கு, அந்த வரும் பிரபாகரன் வாழ்ந்த வீடுன்னு சொல்லி ஒரு வரும் நிலம் இருக்கு, அந்த சுவர்ல பெரிய பேனர் அடிச்சு கிடக்கு. அந்த பேனர்ல பிரபாகரன் படம் இருக்கு. சரி, சிவாஜிலிங்கம் அதை கொண்டாடுற. அப்ப போற போலீஸ் போய் சிவாஜிலிங்கத்திட்ட சொல்லுது, இந்த படத்தை கொஞ்சம் பிளீஸ் தயவு செய்து இதை மறைச்சிட்டு நீங்க கொண்டாடுவோம். அப்ப அப்புறம் அடுத்த அதை அப்படி மறைச்சு அடுத்த பேனர் அடிச்சு படம் இல்லாமல் வச்சு கொண்டாட்டு சிவாஜிலிங்கம் வீட்டை போயிட்டார். இணைவில் ஒரு பொடியன், சரி ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன், வேசந்தையில செய்யறவன், பிரபாகரன் படத்தை பேஸ்புக்ல பிறந்த நாள் போடுறான் வாழ்த்து. அவனே பயங்கரவாத தடுப்பு பிரிவு வந்து கைது செய்து கொண்டு போகும். பயங்கரவாத தடுப்பு பிரிவு கைது செய்தா என்ன எவ்வளவு கஷ்டம் சொல்லுங்க. அப்ப புனை எடுக்கிறது இது அவன் நீதிமன்றமா இல்ல, இது காசுகளும் இல்ல. அப்ப உங்களுக்கு இந்த அரசியல் என்னைக்கு உங்களுக்கு புரியுதோ, இந்த மாவீரர் என்று சொல்ற இந்த அரசியல், ஏன் மாவீரர் கொண்டாடுற மாதத்துல மட்டும் இந்த செத்தவங்கள் தாய் தகப்பனை கூப்பிட்டு கௌரவிக்கணுமா? என்ன குடிக்கணும்? பெண்களுக்கு ஒரு சாரியும் ஆண்களுக்கு ஒரு சரமும் ஒரு 4 மிரக்கண்டு, 4 மில்லி ஒரு 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 என்ன இது என்ன தென்னம்பிள்ளை குடி. சரியா? வருஷத்துல ஒரு நாள், சரி ஒரு கிழமை மிச்சம் 11 மாசம் 20 நாட்களும் அந்த 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 இறந்து போனவன் பெற்றோருக்கு இவங்க என்ன செஞ்சாங்க? நீங்க சொல்லுங்க எனக்கு, இதுகளுக்கு எல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்க. இந்த இன்பராசா சொல்ற மயிராண்டி சொல்ற மாதிரி அவனுக்கு ஜனநாயகம் என்னன்னு தெரியல. அடே மயிராண்டி, ஜனநாயகம் அரசியல் அமைப்பு சட்டம் எனக்கு தந்திருக்குது இந்த இந்த நாட்டின் சகல குடிமகனுக்கு. இவர் கேட்கிறார், அடே அருண் சித்தார், நீ என்ன பெரிய ஆளா? நீ என்ன ஆமியில இருந்தனியா, இல்ல இயக்கத்துல இருந்தனியா, இல்லன்னா இல்ல மினிஸ்டரா இருந்தனியா, நீ யார்ரா? நீ என்ன கதைப்பேன் கேட்கிற? என்னண்டா இவன் அந்த கதையை தான், இதுதான் இந்த வெள்ளாளிய சிந்தனை முறை என்று நான் உங்களுக்கு சொல்லி திருப்பி சொல்றேன். ஒடுக்கப்பட்ட சினத்துக்கு சொல்றேன், என்னுடைய ஆதரவாளர். இது அப்படி அப்பட்டமான கடைந்தெடுத்த வெள்ளாளியம் அவனுக்கு கற்பித்து கொடுத்தது. அவன் பாருங்க, அந்த கவுண்டமணி போடுற மாதிரி அந்த அந்த ஜிம் என்ன அந்த அந்த சிலுக்கு சட்டை அதுதான் வெள்ளைய போட்டுக்கொண்டு இப்படி மோதிரம் எல்லாம் போட்டு இதெல்லாம் வந்து அந்த பண்ணையார் வரைக்கும் நம்ம பாருங்க அப்படியே. சரியா? இவியல் தான் அந்த ஒடுக்கப்பட்ட பொம்பளையில படுக்கவான்னு கூப்பிட்டாங்க அந்த சந்ததி வந்து இவர் என்ன கேட்கிறார், இது என்ன இது இந்த மனநிலை என்னண்டா, இப்ப இந்த பார்ல வந்து குடிக்கிறவன் இருக்கிறான், இந்த பக்கத்துல பார்
அவன் நல்ல வெறியில வந்து கொண்டு போய்க்கல. இதுல ஒரு ஆள் வந்து குப்பையா போடுவார். இல்ல குப்பை இருந்தா அவன் பேசி கொண்டு போவான். மயிராண்டிகளுக்கு எங்க குப்பை போடுறது தெரியும், வந்து ரோட்ல போட்டு கொண்டு போறாங்க. அவன் ஒரு கருத்து உண்டு அவன். அப்ப இவியல்டா கண்டு பேர் அவனே குடிகாரன், இவனுக்கு ஒரு கருத்து. அடே குடிகாரனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்தை அவன் சொல்லல, அவனுக்கு அந்த சுதந்திரம் இருக்கு. நீ யார் அவனே, நீ யாருன்னு கேட்கறதுக்கு? அவன் இந்த நாட்டின் குடிமகன், இந்த நாட்டின் கடைசி குடிமகனுக்கு குப்பையாடுறவனா இருந்தால், மீன் பிடிக்கிறவனா இருந்தாலும், ரோட்டு கூட்டுறவனா இருந்தாலும், கள்ளு ஜீவனவா இருந்தாலும் அவன் இந்த நாட்டின் குடிமகன் என்றால் அவனுக்கு அரசியலமைப்பு சட்டம் அவன் விரும்புற அரசியலை செய்யறதுக்கான அதிகாரத்தை கொடுத்துருக்கு. அதை தடுக்கிறது நீ யார்? உன்ன மாதிரி வெள்ளாளியன் தான் அந்த இவர் தான் இது செய்ய வேணும், அவர் தான் கருத்து சொல்ல வேணும், இவருக்கு தான் அது இருக்குது, டை கோட் போட்டு வர வேணும். அவர் மெட்டோரான் சொல்வார் அடிக்கடி, நான் வடவித்து பாராளுமன்றம் வரல. அவன் இளங்குமனுக்கு சொன்னவர் கரண்ட் பில், நம்ம கரண்ட் பில் கதை இருக்குதானே, அதெல்லாம் வந்து அந்த வெள்ளாளிய சிந்தனை முறை. ஏண்டா டே வடவிக்கிறது என்னடா கேவலமாடா? கரண்ட் பில் பார்க்கறது என்ன இதா? அது அந்த தொழில்களுக்கு ஆக்கள் நாட்டி என்னடா செய்வீங்க? இந்த கூட்டுறவன் இல்லாட்டி குப்பை அல்றவன் இல்லாட்டி தெரியுமா? இந்த அவன் தான் டாக்டர், அவன் தான் சமூகத்தின் டாக்டர். உன்ன மாதிரி இந்த கோட்டு சுட்டு போட்டு கொண்டு வரவன் இருக்கான் தான் எல்லாரும் இல்ல. ஆனா பெரும்பாலும் இந்த நவீன கல்வி முறையில ஆங்கிலத்தில் இவங்களுக்கு சொல்ற ஒயிட் கொலர் கிரிமினல்ஸ், சரியா? அதாவது ஒயிட் வெள்ளை கொலர் போட்ட குற்றவாளி கிரிமினல்ஸ். இவனுக்கு தெரியும் எவ்வளவு சூட்சுமமா களவெடுக்கிறான். இப்ப சாமான் இவன் சொல்ற அந்த வடை விற்கிறவனோ கரண்ட் பில்லுக்கு வாரவனோ அவனுக்கு திட்டம் போட்டு மிகப்பெரிய அளவுல களவெடுக்க தெரியாது. அவன் அப்படி எடுக்க மாட்டான். அவன் உழைப்பார், அவன் பாட்டாளி வர்க்கம். சரி, இவன் அவனை மட்டம் தட்டுறது இப்படித்தான். நான் படிச்சவன் சொல்ற திமிர் இருக்குதான். இவன் எங்களை படிக்க விடாமல் வச்சிருந்தா அதை இவன் சொல்ல மாட்டான். இவன் அந்த சமனான வாய்ப்புல அரசுத்தா நீயும் நானும் ரெண்டு பேரும் படிச்சு பார்ப்போம் என்றல்ல. அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருந்திருந்தா எங்களுடைய இவங்களை எல்லாம் தட்டி தூக்கி இருப்பார். சரியா? பிட்டணியில மெட்ட பக்கத்துல ஆள் இல்லாமல் இவங்க தனியா வந்தவங்க. 160 பஸ் இருந்த 160 பஸ் இருந்தா யோசிச்சு பாருங்கள். 160 பஸ் வச்சிருந்தவரண்டா. சரி, நாங்க விஷயத்துக்கு வரோம். அப்ப இப்ப நீங்கள் என்னுடைய முக்கியமான இது சொல்லி கொண்டு வந்தது என்ன? அப்ப நீங்க ஒரு இந்த மாவீரர் இது, சரியா? அப்ப நீங்க இந்த ஒடுக்கப்பட்ட சனம் இதுல இருந்து இந்த சரி, இப்ப நாங்களே ஏற்றுக்கொள்ளல, இதை கொள்கை ரீதியா ஏற்றுக்கொள்ளல. இந்தியான்ற ஒரு பிராந்திய வல்லரசு $1 trillion எக்கானமியோட இருக்கக்குள்ள இந்த நாட்டில் ஒரு நாடு பிரிக்கலாம். இது பொய்க்காது. இது படம், இது ஒரு தனி படம், இது ஒரு பெரிய படம். அந்த படத்தின் ஏஜென்ட் தான் பிரபாகரன். இந்த இப்ப இருக்கிற அரசியலாக்கள், கட்சிகள், ஊடகங்கள் எல்லாம். நான் அக்காசிய 1-to-1 பேட்டி எடுத்திருக்கிறேன். இப்ப இருக்கிற ஐக்கிய நாடுகள் சபையிட அண்டானியோ குட்டாரஸ் ஹில்டன்ல ஒண்டா சாப்பிட்டு இருக்கிறேன். ஸ்ரீலங்கா மானிட்டரிங் மிஷனோட ஒண்டா வேலை செஞ்சிருக்கிறேன். ICRC டூன் வெண்டன் ஹோ அப்ப இருந்தது. வவுனியாவில் ஒரு குடும்பத்துக்கு தேப்பனை கொண்டு போய் எல்லை படையில இது பொல்ல கொடுத்து வச்சுட்டாங்க, ஆட்டோ ஓடுற ஆக்கள் எல்லாம். அடுத்த நாள் ஊடகங்கள்ல பேப்பர்கள் அடிச்சாங்க, மக்கள் எங்களுடன் போராட்டத்துக்கு வந்து தூக்கி கொண்டு போயிட்டாங்க. தேப்பனை இன்குவாரி. இந்த 5 பொம்பளை புள்ளிகள், தாய், இன்னொரு தம்பியா. ஒவ்வொரு நாளும் அதுகளுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல். அதுகளுக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்கார பொழியன் எனக்கு போன் பண்ணி சொன்னான், என்ன தெரியும் இப்படி ஒரு பிரச்சனை, என்னென்ன செய்யறேன். நான் சொன்ன ICRCக்கு அறிவி விட்டேன். ICRC அங்க போய் பார்த்துட்டு எங்களுக்கு சொன்னாங்க, இது தங்களுக்கு உதவி செய்ய இயலாது, கொழும்புக்கு தாங்க கொண்டு வந்தா ஏதாவது செய்யலாம், தங்களுக்கு முழு நேர ப்ரொடெக்ஷன் கொடுக்க என்னன்னு தாங்களுக்கு அப்படி கொடுக்கலாத. சரி என்று கொழும்புக்கு வர சொல்லி அமெரிக்கன் எம்பசிக்கு அறிவிச்சு, சுவிஸ் எம்பசிக்கு, இப்ப நாங்க ஜேர்னலிஸ்டா இருக்கக்கூடிய எங்களுக்கு எம்பசி பிரஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் தெரிஞ்சது, இமெயில் அனுப்பி உடனே சுவிஸ் எம்பசி அவையில கூப்பிட்டு எல்லாம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்குள்ள 6 பேரையும்
இங்க இருந்து சுவிஸுக்கு டிக்கெட் கொடுத்து கொண்டு போனோம். அப்படி நாங்கள் பாதுகாத்து விட்ட ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இப்ப அது இல்ல கதை. கதை என்னன்னா, இந்த இறந்தவர்களுக்கு செய்யற நினைவேந்தல்களை ஒடுக்கப்பட்ட மக்களாகிய நீங்க கையில எடுங்க. இந்த இயக்கங்கள்ல இருந்து செத்தவர்கள ஆக்கள் நேரடி உறுப்பினர்கள் நீங்க கையில் எடுத்து செய்யுங்க. இதுக்கு பின்னால இருக்கிற அரசியலையும் இதுக்கு பின்னால இருக்கிற பொருளாதாரத்தையும் நீங்க கைப்பற்றுங்க. பாப்பா உங்களை இவங்க கைப்பற்ற விடுறாங்களான்னு. அன்னைக்கு உங்களுக்கு விளங்கும் செங்கதருக்கு ஏன் பின்னால வச்சு சுட்டவங்கள் உண்டு, தமிழ்ச்செல்வனுக்கு என்ன நடந்தது. அப்படி ஒரு பெரிய வகுப்பண்ணு உங்களுக்கு எடுக்கலாம். சரியா? ஆகவே இந்த 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 இவங்கள இந்த மாவீரர் என்று சொல்றது ஏன் இவங்கட வீடுகள்ல மாவீரர் இல்ல? சரி, கொண்டா இந்த முன்னுக்கு நின்று இதை நடத்துறது ஆக்கள். நான் பேர் சொல்லல, நீங்க பேர்களை தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க பாருங்க, இந்த மாவீரர் கொண்டாட்டங்கள்ல ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கிற அரசியல்வாதிகள் வீட்டுல மாவீரர்கள் இருக்கிறாங்களான்னு ஒருக்கா நீங்க தேடி பாருங்க. சரியா? பார்த்துட்டு நீங்க பேசுங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த செத்தவன் இருக்கிறாங்க, இவங்க கயிறு கொடுத்து தான் அவங்க செத்தது. இவங்க கயிறு கொடுத்தது. இவங்க போகல முன்னிலைக்கு. war is sweet to whom who are not participating it. war வந்து சண்டை வந்து ஸ்வீட்டா இருக்கு, இனிப்பா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆடிய அம்மா கிட்ட ரைட் யாருக்கு தெரியுமா? அதுல பங்கு பெற்றாதவனுக்கு. சரியா? இவங்கள் உங்களை பலி கொடுத்தாங்க. உங்களை பலி கொடுத்து தங்களுடைய அரசியல் சாம்ராஜ்யத்தை கட்டிக்கொண்டார்கள், தங்களுடைய பொருளாதாரத்தை நிரப்பிக் கொண்டார்கள், தங்களுடைய சமூக பொருளாதார கலாச்சார கல்வி சகலமும் உங்களை பலி கொடுத்து உங்களுடைய பிணங்கள் மீது இவங்கள் தங்களுடைய வருங்காலத்தை அமைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். நீங்கள் அம்பேத்கர் சொன்ன மாதிரி அடிமைகளாகவே வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு தெரியல, உங்களை வெட்ட கொண்டு போகும் பலியாடுகளாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் தலைய கொடுத்து கொண்டு உங்களுக்கு மாலையும் போட்டு தண்ணியும் ஊத்தினோன்னு நீங்க நினைக்கிறீங்க எங்களை கௌரவிக்கிறான். அவன் உங்களை கொண்டு போறது வச்சு வெட்டுறதுக்கு. அதனாலதான் அம்பேத்கர் அன்றைக்கே சொன்னார், ஆடுகளாக இருக்காதீர்கள், சிங்கங்களாக இருங்கள். நாங்கள் அம்பேத்கரை படிக்க வரையா 18 வயசுலயே சிங்கங்களாக மாறினோம். இந்த அதிகாரத்தை எங்களுடைய கைகளில் கைப்பற்றுவதற்கான வேலைகளை நாங்கள் இறங்கிட்டோம். நீங்களும் இந்த மாவீரர் தினம்ன்றதுக்கு பின்னால போகாமல் அந்த அதிகாரத்தை கேளுங்க. அவன்கிட்ட என்னடா என்னடா நான் நடத்துறேன், இதுக்கு வர காசெல்லாம் என்னட கொண்டு வா, நான் ஒழுங்கா நடத்துறேன், எனக்கும் நடத்த தெரியும், எனக்கும் எல்லாம் தெரியும், எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியணும் அவசியம் இல்லை. ஏன் ரஷ்ய ஜனாதிபதி உலகின்ற மிகப்பெரிய வல்லரசு ரஷ்யாவில தான் நான் 5 வருஷம் இருந்தேன். விளாடிமிர் பூட்டின் என்ன இங்கிலீஷ்ல ஆச்சு வந்துருக்கிற. அவர் தன்னுடைய சொந்த எந்த மயிராண்டி வந்தாலும் ரஷ்யால தான் அவன் காய்ப்பான். ஸ்தோத்தி என்று கேட்பான். ருஸ்கி கவாரிஸ் பா ருஸ்கி ரஷ்யன்ல கதை இல்லாட்டி டிரான்ஸ்லேட்டர் கொண்டு வந்து நீ விளங்கிக் கொள்ள. இந்த பதில இளங்குமரனுக்கு பாராளுமன்றத்தில் சொல்லி இருக்கலாம். என்னுடைய சொந்த மொழியில தாய்மொழியில நான் பேசுறது அசிங்கம் இல்லை, அதுதான் என்னுடைய உரிமை. எனக்கு இன்னும் 2-3 மொழி தெரிஞ்சிருந்தா நல்லா, அது வேற விஷயம். அவன் உங்களை தரப்படுத்தல் டைம் என்ன தெரியுமா சொன்னாங்க? இல்ல சிங்கள என்ன ஒபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் வேற இல்ல. ஐயோ சிங்களம் படிக்க சொல்றாங்க, எங்களை சிங்களம் படிக்க நாங்கள் படிக்கல, கட்டாய சிங்கள கல்வி என்றான் என்று சொல்லி உங்களை உசுப்பேத்தினவன் பரம்பரை தான் அர்ஜுனா. அவன் சிங்களம் படிச்சான், உனக்கு சொன்னான் வா போராடுவோம் மயிராண்டி சிங்களம் எல்லாம் அழி சிங்களவனை கேள சிங்களம் நாங்கள் படிக்க மாட்டோம். விக்னேஸ்வரன் ஒரு நாள் சொன்னவர் இத. நான் அங்க எல்லாம் சிங்கள காக்களோட இருந்தேன், நீங்கள் இந்த சிங்கள மட்டும் சட்டம் கொண்டு அப்புறம் நான் சிங்களம் படிக்கிறதையே கையை விட்டுட்டேன் அண்ட. ஆனா அவருக்கு சிங்களம் தெரியும், அவட்ட புள்ளியலுக்கு சிங்களம் தெரியும். அவட்ட புள்ளியல் கல்யாணம் காட்டினது வாசுதவன் நாணயக்காரோட புள்ளியலை. சரியா? இப்ப எப்படி இதேதான் அர்ஜுனாவன் சொல்றான். அவன் படிக்காதவா போராடுவோம், இவன் சிங்களம் படிக்க சொல்றான். ஏழாவது நாங்கள் எங்கட தமிழ் மட்டும் தான் நான் படிப்பேன் என்று உங்களுக்கு சொல்லிட்டு அவன் களவா போய் பேராதனில் இருந்தவன் சிங்களம் படிச்சான். 2009ஆம் ஆண்டு நீங்க முள்ளிவாய்க்கால போய் முன்னுக்கு நிக்கல, அவன் அங்க கள்ளக்காதல் செஞ்சு கொண்டிருக்கிறான். அதை பாராளுமன்றத்திலையும் சொல்றான். சரியா? சொல்லி போட்டு வந்து உங்களுக்கு வந்து சரியா இப்ப பிரபாகரனும் இல்ல ஒன்றும் இல்ல.
அவன் பாராளுமன்றத்துல தமிழ் தலைவர் தெய்வம் என்று கொண்டிருக்கிறான். அப்ப டேய் தெய்வம்டா, நீ அந்த தெய்வத்தோட போயிருக்கலாமே, நீ ஏன் போய் சேரல? எந்த அண்ணன் இருந்தான், எந்த அப்பா இருந்தான், அந்த கதையை விட்டு நீ ஏன் போய் சேரல? நீ துவக்கு தூக்கி இருக்கலாம் தானே, நீ சைனட்ட கட்டி இருக்கலாம் தானே, நீ போய் குண்ட கட்டி கொண்டு பாய்ச்சி இருக்கலாம் தானே. நீ ஒரு மாவீரனாயிலே. அட்லீஸ்ட் நீ ஒரு டாக்டரா இருந்திருந்தா நீ போய் அங்க மெடிக்கல் வேலை செஞ்சிருக்கலாம். இல்ல 2009 நான் பல்லு புடிங்கி கொண்டிருந்தான் என்று சொன்னேன். பல்லு டாக்டர் பல்லும் புடிங்கினியோ தெரியா? சரியா? பல்லும் புடிங்கினானோ தெரியா? முதல் பல்லுக்கு தானே போனது. பல்லு புடுங்கிறதோட இது இல்ல, நான் சொல்றேன். அவர் இப்படித்தான் நக்கல் அடிக்கிறது மெட்டாக்கள். அப்ப நீங்க வடிவா இந்த இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியலை இந்த அவன் உங்களை படிக்க வேண்டாம் என்றான், நீங்க படிக்கல. அவன் அதே காலகட்டத்தில் போய் படிச்சான். செல்வநாயகத்தின் மகன் சந்திரஹாசன் தான் இந்த புலிகளை இந்த இயக்கங்களை எல்லாம் ரோக்கு கனெக்ட் பண்ணினான். சரியா? செல்வநாயகத்தின் மகள் சுசிலாவை கல்யாணம் கட்டின அல்ஃபிரட் ஜே ரத்னம் மேஜர் வில்சன் தான் ஜார்ஜ் ஜெயவர்தனாக்கு கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசரா இருந்தது, அரசியல் ஆலோசகராக. எப்ப 78ஆம் ஆண்டு ஜார்ஜ் ஜெயவர்தன இந்த அரசியலமைப்பை மாத்தக்கள். இன்றைக்கு இந்த பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்ற அரசியலமைப்பு ஜார்ஜ் ஜெயவர்தன கொண்டு வந்தது. அதுக்கு ஆலோசனை வழங்கின செல்வநாயகத்தின் மருமகன் அல்ஃபிரட் ஜே ரத்னம் வில்சன். சரியா? செல்வநாயகத்தின் மருமகன் அல்ஃபிரட் ஜே ரத்னம் வில்சன் ஜார்ஜ் ஜெயவர்தனுக்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கக்குள்ளதான் 83ஆம் ஆண்டு கலவரம் நடந்தது. 81ஆம் ஆண்டு என்னுடைய எனக்கு தெரியல, இவங்கள் எங்கட சொத்து யாழ்ப்பாண லைப்ரரியை சொன்னதுக்கு ஒரு நியாயம் அதுக்குள்ள நான் கண்டது கிடையாது. 10 வயசான ஆட்கள் தான் இருப்பாங்க. ஆனா எனக்கு அது என்னுடைய தந்தைக்காக, என்னையும் விட என்னுடைய தந்தைக்கு மிகப்பெரிய அளவில் அறிவூட்டின ஒரு இடம் அது. சரி, என்னுடைய தந்தை சென்ட்ரல் காலேஜில் படித்தவர். அவருக்கு படிப்பிச்ச ஃபாதர் அந்த புகையை பார்த்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்து செத்தவர். எழுப்பி பார்த்துட்டு அவருக்கு டெலிபோன் கால், புகையை காண்றார், போனை எடுத்து கேட்கிறார். இன்னொரு ஃபாதர் கிட்ட இருக்கிற ஃபாதர் இப்படி எரியுது என்னன்னு. அந்த ஃபாதர் சொல்றார், லைப்ரரி எரிச்சுட்டாங்க ஃபுல்லா. அப்படி கேட்கிறார், ஃபுல்லா எரிஞ்சிட்டு தான், அந்த வருஷம் ஃபுல்லா எரிஞ்சிட்டு. அப்படியே போனை வச்சவர் தான் ஹார்ட் அட்டாக்ல செத்தவர். அவர் என்னுடைய தந்தைக்கு கல்வி கற்பித்தவர். சரியா? என்னுடைய வரலாறு அந்த நூல் நிலையத்தை எரித்து கொண்டிருக்கல காமினி திசாநாயக்காண்ட இனவாத கும்பல் இவங்க அங்கே ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்தவங்க. பிரபாகண்ட தேப்பன் வேலுக்குள்ள ஒரு லேண்ட் ஆபீசரா லேண்ட் செட்டில்மெண்ட் மினிஸ்ட்ரியில 82ஆம் ஆண்டு தான் ரிட்டையர்ட் ஆயினார். அந்த நேரம் காமினி திசாநாயக்கா தான் மினிஸ்டர். அது அப்ப தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கலாம். ஏன்? இவங்க எல்லாம் பச்சை கள்ளரும் வெள்ளாளியத்தின் தூண்கள், ஏவல் நாய்கள். சரியா? நான் இதெல்லாம் ஆதாரத்தோட தந்து எவன் ஒருத்தனாவது ஒத்துக்கொள்றான் பாருங்க. ஓம் இப்படி நடந்ததுதான் அருண் சித்தார்த், மன்னிச்சு கொள்ளுங்க, இது என்ன செய்யறது, நாங்கள் ஒரு இனமா முன்னுக்கு போவோம். ரெண்டவனா சொல்றானான்னு பாருங்க. சொல்ல மாட்டான். அவன் ஏனண்டா அவன் இன்னும் உங்களை பாவித்துக் கொண்டிருக்கிறான் அடிமைகளாக. சரியா? புலிகள் செய்தது போராட்டம் இல்ல, அது ஒரு விடுதலை போராட்டம் இல்ல, அது இந்த வெள்ளாளியத்தை காப்பாற்றுவதற்காக வெள்ளாளியத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு வியாபாரம். சரியோ? நீங்க அநியாயமா இதுக்குள்ள போய் உங்களுடைய வருங்காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதான் எனக்கு சொல்லலாம். இந்த மாவீரர் தினங்கள் இந்த செத்தாக்கள் இன்றைக்கு உயிரோட இருக்கிற தகப்பன்தாய்க்கு இவங்க ஒரு எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 10,000 பேர் இருப்பினமா, 15,000 பேர் இருப்பினமா. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதம் ஒரு பென்ஷன் கொடுக்கலாமே. ராணுவத்தால செத்தாக்களுக்கு அரசாங்கம் கொடுக்குது, போலீஸ்ல இருந்து செத்தாக்களுக்கு அரசாங்கம் பென்ஷன் கொடுக்கும். ரைட்? இவங்க கோடிக்கணக்கு $பில்லியன் நாடு கடந்த தமிழீழம் வச்சிருக்குது, சிடிசி கனடியன் தமிழ் காங்கிரஸ் வச்சிருக்குது, பிடிஎஃப் பிரிட்டிஷ் தமிழ் போரம் வச்சிருக்கு. இவங்க எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த காசு எல்லாம் யாருடைய காசு? பிரபாகரன் காசா? புலிகளின் காசா? இதெல்லாம் இந்த மக்களின் காசு, இந்த மக்களிடம் கொள்ளையடிக்கப்பட்ட காசு, இந்த மக்களின் உழைப்பை சுரண்டிய காசு. இந்த காசுகளுக்காகத்தான் இவங்கள் இன்னும் புலி என்று கொண்டிருக்கிறாங்களே தவிர இவங்கள் கொட்ட புலிகளுக்கும் சமன் இல்லை. தெரியுமா? இவங்க உண்மையில கொட்டை எடுத்த புலிகள். இவங்கள் முழுக்க இதை வச்சு செஞ்சது வியாபாரம். சரி, அந்த வியாபாரத்தில் பலியாகிறது நீங்கள்.
பலி கொடுக்கப்பட்டீர்கள். தெரிஞ்ச நீங்க பலி கொடுக்கப்பட்டீங்க தெரியுமா? நீங்களான உண்மையிலேயே நிறைய பேர் இருக்கு, என்னோட இருக்கிறாங்களே இவ்வளவு பேர். நான் சொன்ன என்னுடைய செக்யூரிட்டியை பாக்குறவனே மிகப்பெரிய இன்டெலிஜென்ஸ் யூனிட்ல இருந்தவர், சரியா, பொட்டமானோட. அதெல்லாம் கதை. நீங்கள் திருப்பி நீங்க ஏமாத்தப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க இவங்க உங்களை கௌரவிக்கிறாங்க, மயிரை புடுங்குறாங்க. இவங்க ஒரு மயிரும் இல்ல. இவங்கள்ட்ட கேளுங்க, மிஞ்சி இருக்கிற இந்த செத்து போன புலி உறுப்பினர்கள் விடுங்கள, மெட்ராக்களையும் விடுங்கள, புலியில இருந்து செத்து போனவன் தாய் தகப்பன் லிஸ்ட் எடுத்து, லிஸ்ட் ஒரு தாண்டா இருக்கா, முழு லிஸ்டும் இருக்கா அவங்கள்ட்ட? ஒரு தாண்டையும் கிடையாது. 2007க்கும் 2008க்கும் 2009க்கும் நடுவில் செத்த ஒரு படியால் எதுவும் ஒரு தட்டையும் கிடையாது தெரியுமா? தாய் தகப்பன் தான் அழுது கொண்டு இருக்குது இன்னும், சரியா? அந்த லிஸ்டுகளை எடுத்து ஒரு 15,000 ரூபாய் மாதம் ஒரு பென்ஷன் ஒன்று கொடுக்க சொல்லுங்க. அரசாங்கத்திட்ட போய் அஸ்வசுமைக்கு நிக்கிறது யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொடுக்க சொல்லுங்க இவங்களை. முதல் அதை செஞ்சு காட்ட சொல்லுங்க. இந்த மாட்டு மூத்திரம் குடிச்ச அர்ஜுனாட சொல்லுங்க 7 மணி அதை செய்ய சொல்லி. இந்த இம்பராசாண்ட சொல்லுங்க, தண்ட மூத்திரத்தை குடிச்சன்னு சொன்னவன் தானே, அதை செஞ்சு போட்டு வந்து கதைக்க சொல்லுங்க. சரியா? கொச்சப்படுத்துறத புனிதப்படுத்துற மயிர் புனிதமும் கொச்ச என்னடா கொச்சப்படுத்துறது, என்னடா புனிதம்? இவங்களை இந்த புனிதம்ன்றது உங்களை ஏமாத்துறதுக்கு, உங்களை ஏமாத்துறது. அந்த நாங்க கீரிமலைக்கு போனோன்னு இது எங்களை என்ன செத்தாக்கள் இதுகள் செஞ்சோன்னா அதுல இப்படி செய்வாங்க. செஞ்சு போட்டு நீங்க இங்க வர அந்த செஞ்ச அவலத்தையும் கொண்டு போய் இன்னொரு ஆளுக்கும் செய்வாங்க, இன்னொரு ஆளுக்கு வித்துடுவாங்க. அப்படிப்பட்ட புனிதம் தான் இவங்கள்ட்ட புனிதம். இந்த உலகத்துல புனிதம் என்று சொல்றதே பச்சை பேக்காட்டு. கவனமா இருங்க, இதுக்குள்ள சிக்கப்படாதீங்க. உங்களுக்கு ஒரே சவால், 7 மண்டா நீங்க இந்த மாவீரர் தினங்களை நீங்கள் கைப்பற்றுங்க. உங்கள்கிட்ட தெரிய சொல்லுங்க. ஒவ்வொரு ஒடுக்கப்பட்டவனும் அவன் வீட்டுல 4-5 பேர் செத்துருக்காங்க, என்ன தெரியும்? அவங்க சில நேரம் நிறைய என்னிட்ட வந்து சொல்றேன், அண்ணன் நீங்க எங்கடையா எல்லா படியும், ஆனா நீங்க தலைவரை பேசுறீங்க, நாங்க அதுக்கு இருந்துட்டோம், எங்களால அதை ஏற்றுக்கொள்ளே இல்லை. 99% நீங்க சொல்ல சரி, இந்த 1% இடர்படுது எங்களுக்கு. நீங்க இதை மட்டும் நீங்க சரிப்படுத்துனீங்கன்னா நாங்கள் உங்களோட வா. நான் சொன்னேன் இல்ல, எந்த வேலையும் அது இல்லை, நானும் இப்படித்தான். நான் பொய்க்கு அவங்க மாதிரி சும்மா பொய்க்கு ஐயோ என்ன அர்ஜுனா மாதிரி எந்த தலைவர் எந்த கடவுள் எந்த தெய்வம் அவர் என்று என்னால சொல்லலாம். அது நாரவாயால இஞ்சாலயம் உண்டு அங்காலயம் உண்டு சொல்லலாம், சரியா? இஞ்சால இவண்ட பேட்டியில எண்டியப்பா 2ஆவதா இருந்த போலீஸ்ல அங்கால சிங்கள வந்த பேட்டியில சமூக ஐயோ அவர் வந்து என்ன செய்ய போனவர், டிரான்ஸ்லேட் பண்ண போனவர். 83ஆம் ஆண்டு வரைக்கும் ஸ்ரீலங்கா போலீஸ்ல என்ன நக்கி கொண்டு இருந்தார். 83ஆம் வரைக்கும் 81ஆம் ஆண்டு யாழ்ப்பாண நூலாம் இருக்க எங்க இருந்தார். அப்ப விட்டு ஓடி வந்திருக்கலாம். சரி, இவர் டிரான்ஸ்லேட் பண்ண புத்தகங்கள பேர் ஒரு சொல்லுங்க, என்னென்ன புத்தகம் இவர் டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அப்புறம் அங்கேயும் சம்பளத்துக்கு இங்கேயும் சம்பளத்துக்கு இவற்றை அப்பா அந்த போலீஸ், அப்புறம் இங்க சம்பளம், அவற்றை அப்பா லேண்ட் ஆபீசர், இம்பராசன் அப்பா போஸ்ட் மாஸ்டர். நல்லா வருது எனக்கு வாயில பாருங்க. நீங்க ஒரு எல்லாம் நீங்க ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா வெங்கடைய அப்பனும் உங்களுடைய அப்பனும் கல்லு சிவ வேணும், இவைக்கு மாடு மேய்க்க வேணும், இவன் என்ன தோட்டந்துறவு பார்க்கணும், இவைக்கு வெள்ளாட்டணும், இவைக்கு சிக வெட்டணும், நாங்கள் இவைக்கு சிக எடுக்க இவையில எங்களுக்கு வேலை எடுத்து கொண்டிருக்கணும். நீங்க இதை பார்த்து கொண்டு கோட்டும் சூட்டும் போட்டு வந்தோன்னா நீங்க எனக்கு அவன் தான் கட்டிக்காரன், இன்னொரு ஆள் வலிக்கிட்டு இருக்க அரசியல் சாக்கடையா, அத பூக்கடையாக்க போறாரா? சரியா? நான் நேற்று சொன்னேன் சாக்கடை என்ற பிறகு என்னடா நீ அதுக்கு போறேன், நான் பூக்கடையாக்குறேன், எனக்காக தெரியாதா? குந்த இதுல வர கள்ளி சீவரன் அவனுக்கு தெரியாதா? இதுல போவான் நல்லூர் முனிசிபாலிட்டி அவனுக்கு தெரியும், அவனுக்கு மிக தூரமா தெரியும். அவன் தான் சரியான பூக்கடையாக்குறது, சரியா? அப்ப இதெல்லாம் வந்து ஒல்லாளியம் விதைக்கிற விதை. இது விதைச்சோன்னு எங்களோட சனம் இது பண்ணி கொண்டு இருக்குது. அப்ப கொஞ்சம் நீங்க தெளிவடையாட்டிக்கு இவங்கள் உங்களுக்கு தெரியும். பொன்னம்பலத்தின் வரலாம், ஜிஜி பொன்னம்பலம், அப்புறம் குமார் பொன்னம்பலம், இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், பெரும்பாலும் பொடியல் இப்ப இந்த தமிழ் தேசியத்துல ரொம்ப வேகமா நிக்கிற இடம் அங்கதான். நீங்க இந்த வரலாறுகளை படிங்க. நான் இப்ப அவங்களை பற்றி ஒன்றும் இதுல சொல்லி எனக்கு நான் உங்களை படிப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தேடி படியுங்க எப்படி இந்த வரலாறுகள். அதே மாதிரி இங்கால தமிழரசு கட்சி என்றா என்ன, இவன் வரலாறு என்ன, இவன் யார், செல்வநாயகம் யார், எங்கிருந்து வந்தான், இவன் அப்படி தந்தையான, இவன் எனக்கு அப்படி தந்தையாவான், ஏன் என் அம்மா அவனோட படுத்த தந்தை செல்வான்டா
எவனாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் சொன்னீர்களாக இருந்தால் உங்களுடைய அம்மா மருமனோட படுத்திருக்கும் செல்வநாயகம் இல்லத்தானே. அப்ப என்ன தந்தை கிழட்டு நரி எங்கோ இருந்து வந்து எங்களை பலி கொடுத்த நரி கிழட்டு, அந்த கிழட்டு நரியின் மருமகன் தான் இவ்வளவு சிதைவுக்கும் காரணம். ஜே.ஆர். ஜெயவர்தனோட இந்த அரசியலமைப்பு உருவாக்கத்தில் பௌத்த இன்றைக்கு திருவோணமலையில இப்படி நெருப்பு பத்தி எரிஞ்சு கொண்டு இருக்கு. அவன் அன்றைக்கு அரசியல் அமைப்புல எழுதிட்டான் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை. அதை மாத்திரம் நீ என்ன செய்யணும்? நீ கான்ஸ்டிடியூஷனலைஸ் ஃபைட் பண்ணவன், நீ அரசியலமைப்பை மாற்றுவதற்கு முயற்சி செய்யவன், நீ அதுக்கு கேன்வஸ் பண்ணவன், அட்வொகேட் பண்ணவன், அவங்களோட பேசவன், உன்னுடைய மக்களை திரட்டவன், நீ சொல்ல வேணும் ஒரு செகுலர் ஸ்டேட் மதசார்பற்ற அரசுதான் உலகத்துல முன்னுக்கு போய் கொண்டிருக்குது, முன்னேறியது. சோ அவ்வாறான ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு நாங்க போவோம் ரெண்டெல்லாம் நீ அட்வைஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் உனக்கு பின்னால வந்தாக்களும் அதையெல்லாம் செஞ்சிருக்கோம். நீ அதை செய்யாமல் அவன் சொல்லுவான் என்ன பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை என்றது என்னுடைய கான்ஸ்டிடியூஷனல் ரைட், அதை எப்படி நீ வந்து இல்ல என்று சொல்லுவான்னு கேட்டா ஒன்னும் சொல்லல. அப்ப நீங்கள் இந்த மாதிரி பிழையான தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அயோக்கியர்களால வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள். இங்க யாழ்ப்பாண இளைஞர் காங்கிரஸ் சரியா 1920 தொடங்கி இந்த சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடின யாழ்ப்பாண இளைஞர் காங்கிரஸ் மறக்கடிச்சு மழுங்கடிச்சு சரி அவன் மோகனதாஸ் கரம்சந்த் காந்தி என்கின்ற மகாத்மா காந்தியை இந்தியாவில இருந்து யாழ்ப்பாணம் கொண்டு வந்தது யாழ்ப்பாண இளைஞர் காங்கிரஸ். கமலாபதி சட்டோபாரியாவை கொண்டு வந்தது யாழ்ப்பாண இளைஞர் காங்கிரஸ். சரி அது மாதிரி பல்வேறு மாபெரும் தலைவர்களை கொண்டு வந்தது யாழ்ப்பாண காங்கிரஸ், யாழ்ப்பாண இளைஞர் காங்கிரஸ். ஹண்டி பேரின்ப நாயகம், ஜோயல் போல் என்று சொல்லப்படுகின்ற முதலாவது தாழ்த்தப்பட்ட இளைஞன் ஜெஃப்னா காலேஜில் படிச்சு வெளியே வந்தவன் இவங்களால் உருவாக்கப்பட்டது. இத மழுங்கடிச்சு என்ன என்ன காங்கிரஸ் இந்த தமிழராட்சி மாநாட்டில் சுட்டு போட்டாங்கள் என்று சொல்லி அவியல் மாணவ பேரவை என்று சொல்லி ஆயுதம் கொடுக்கும் சொல்லி இந்த வரலாறு எல்லாம் கீழே போட்டுட்டு அதை மேல தூக்கினது. சரியா அதெல்லாம் இந்த தமிழக கட்சிக்காரங்க கல்லர் செஞ்சது. சிவகுமாரன் ஏன் சைனட் அடிக்க வேண்டி வந்தது? சிவகுமாரன் உண்மையிலேயே ஒரு உணர்வுள்ள இளைஞன். சிவகுமாரனுக்கு அந்த டைம் போலீஸ் தேடி தெரியும். சிவகுமாரன் இந்தியா போறதுக்கு காசு இல்லை. இந்த தலைவர்கள்ட்ட இருந்து போய் கேட்கிறான் எனக்கு இந்தியாவுக்கு போறதுக்கு காசு இல்லை, காசு தாங்க. ஒருத்தனும் கொடுக்கல் தெரியுமா? அதோட தான் சிவகுமாரன் இந்த இதுக்கு வாங்கி இது என்ன இந்த தோட்டத்துக்குள்ள சைனட் அடிக்க வேண்டி வந்த போலீசார் கலைச்சு கொண்டு வர. அப்படி இவங்கள் வரலாறு முழுக்க பக்கத்தில் எறிஞ்ச இளைஞர்களுக்கு துரோகம் தான் செஞ்சது. முழுமையான துரோகம் செஞ்சு உங்களை பலி கொடுத்து தான் இவங்கள் தங்களுடைய அரசியல் அதிகாரத்தை நிலைநிறுத்தி கொண்டார்கள். இதை நீங்க சரியாக இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் உணராத வரைக்கும் உங்களுக்கு விடிவில்லை. நீங்கள் இந்த வரலாறுகளை முதல் கற்றுக்கொள்ளுங்க. இங்க சபால்டன் ஸ்டடீஸ் ஒரு புதிய துறை ஒன்று இப்ப கனகாலமா இருக்கு. ரன்வீர் குஹா இந்தியாவில் அவங்களோட ஒரு இதே ஃபேக்கல்ட்டியே, அதாவது உலக நாடுகள் எல்லாமே தங்களுக்கு ஏத்த மாதிரி அங்க ஒரு ஆதிக்க அரசியல் ஒன்று எல்லா நாடுகள்லயும் இருக்கு. சரி ஒரு ஆதிக்க ஒரு மேட்டுக்குடி ஒரு எலைட் குரூப் ஒன்று இருக்கு. அந்த குரூப் தான் அரசியல அதிகாரத்தை கையில வச்சிருக்கு. அப்ப அவன் தான் இந்த வரலாறை கட்டமைச்சு கொண்டு இருப்பான். அந்த நான் அன்றைக்கு சொன்ன மாதிரி ஆப்பிரிக்கன் பழமொழி ஒன்று இருக்கு, until the lion learns how to write the story always glorify the hunter. சிங்கம் எழுத கற்றுக்கொள்ளும் வரை கதையில வேட்டைக்காரன் தான் ஹீரோவா இருப்பான். சரி அதே மாதிரி தான் இது. அப்ப அவங்க செஞ்சு கொண்டிருப்பாங்க. அப்ப அதை உடைக்கிறதுக்கு முதல் நான் எந்த வரலாறு தெரிஞ்சு கொள்ளவும் அது உங்களால இலகுவா உடைக்கல. என்னண்டா எங்களுக்கு அதான் நான் சொன்னேன், அவன் பாட்டன் படிக்கல, என்னுடைய பாட்டனை படிக்க விடல. அப்ப அவனுக்கு இன்றைக்கு இருக்கிற அந்த சோசியல் கேபிட்டல், அவன் பாட்டன் சொத்து, பூட்டண்ட சொத்து, அவன் காணி, அவன் சேர்த்து வச்சதுகள், அவன் சேர்த்து வச்ச அப்படியாவது பரம்பரையா வேறு எங்களுக்கு அங்க இருந்து வேறு எங்களுக்கு வருமா? என்னுடைய பூட்டனுக்கு படிக்க விட்டவங்களா இவன்? என்னுடைய பூட்டன் படிக்காதால அவனுக்கு காசுல கேளுமா? அவன் ஒரு அடிமையா இருக்கு. அப்ப இந்த சோசியல் கேபிட்டல் எங்க வரும்? எனக்கு வரா. நான் என்ன செய்ய வேணும்? நானா இதை உடைக்க வேணும். நானா இதை எல்லாம் எதை உருவாக்கினாலும் நான் சைவர்ல இருந்து உருவாக்குவேன். அப்ப எனக்கு எவ்வளவு ஒரு ஆத்திரமா இருக்கும், எவ்வளவு ஒரு வேகம், எவ்வளவு நான் கஷ்டப்படுவேன். அப்ப நான் ஆயுதம் எடுக்கிறது நியாயமானதா, இவன் ஆயுதம் எடுத்தது நியாயமானது? சொல்லுங்க நீங்க. நான் எடுக்கிறது தாண்டா சகல நியாயங்களும் இருக்கு.
நான் எடுப்பேன் 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 எடுத்தனண்டா. சரியா? எனக்கு தேவை என்ன நான் எடுப்பேன், எனக்கு தேவை என்ன நான் எடுப்பேன். சரி, எனக்கு இதுவரைக்கும் தேவையில்லை, அதால நான் எடுக்கல. சரியா? இது முழு உலகத்துக்கும் தான் சொல்றேன். சரி, சகல 5 யூனிட் ரங்கி இருக்கு. SIS, ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ், SUI, NIB எல்லாமே இங்க ரங்கித்தான் இருக்கு. புலனாய்வுகள் சகலது எனக்கு இருக்கிற த்ரெட்டுக்கா. சரியா? விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு. அதால வந்து இங்க நொட்டுறதுக்கு இங்க இது பண்றதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் பேர் ட்ரை பண்ணி கொண்டிருந்த இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுதான் உங்களுக்கு வடிவா. இதுதான் டைம் உங்களுக்கு வடிவா. என்னுடைய சமூகத்துக்கு, இந்த சமூகத்துக்கு இதுல 90% அடிமைகளாக வரலாறு கற்பிக்கப்படாமல் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சமூகத்துக்கு தான் இந்த செய்தி. நீங்க முதல் உங்களுடைய வரலாறு சரியாக தேடி கண்டடைஞ்சா பிறகு நான் தான் நெடுகளும் அடிக்கடி சொல்லுங்க. அலெக்ஸ் ஹேலி எழுதின ரூட்ஸ் என்ற வேர்கள் என்கின்ற புத்தகம் கருப்பு அடிமைகள் வரலாறு. அவன் தன்னுடைய வரலாறு 7 தலைமுறைக்கு பின்னால போய் தேடி பிடிச்சு எழுதி இருக்கிறான். டியாங்கோ அன்சைன்ட் என்று 2012ஆம் ஆண்டு வந்த ஒரு நோபல் பரிசு பெற்ற படம் ஒன்று. ரெண்டு நோபல் இல்ல, 2 ஆஸ்கார் விருது பெற்று குவாண்டின் டராண்டினோடு 3.5 மணித்தியால படம். அந்த கற்பின அடிமைகளை என்ன மாதிரி அமெரிக்காவில் நடத்தினார்கள். அமெரிக்காவில் இருந்தது கோட் நுவா என்று சொல்ற, இல்லாட்டி ஜிம் க்ரோ லோஸ் என்று சொல்லப்படுகின்ற ஸ்லேவரி கோட்ஸ், பிளாக் கோட்ஸ் என்று சொல்றாரு. அதாவது அடிமைகள் சட்டம். அதே சட்டம் இங்க இருந்தது. தேச வலிமை சட்டத்தினூடாக அதே சட்டம் இங்க இவங்க வச்சிருந்தவங்க உங்கள் மீது. அப்ப என்னைக்கும் அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியுமா, கற்பின மக்களுக்கு முன்னுரிமை இருக்கு, இட ஒதுக்கீடு இருக்கு. 13ஆம் திருச்ச சட்டம் என்றது அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல இந்த அடிமைகளுக்காக, இந்த அடிமைகளாக வைத்திருக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக கொண்டு வரப்பட்ட 13th அமெண்ட்மெண்ட் ஆஃப் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன். அடிச்சு பாருங்க. சரியா? உங்களுக்கு என்ன இவங்க கொடுத்தவங்க நிவாரணம்? உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உங்களை சுரண்டியதற்கு இவர்கள் வழங்கிய நியாயம் என்ன? மௌபிம ஜனதா பக்ஷவின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தார்த் துணுக்காய் மனித புதைகுழி தொடர்பாக கருத்து தெரிவித்தார்.